அமைத்து கொடுக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன. கிழக்கு மாகாணத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் என்ற வகையிலே கடந்த சில காலங்களில் இந்த மக்களுடைய இந்த மீள்குடியேற்றம் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளிலும் நாங்கள் பங்கு கொண்டிருந்தோம். இந்த நிலம், இந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே மக்களோடு வந்து கலந்துரையாடி அவர்களுடைய தேவைகள் தொடர்பாக மாகாண சபை சார்ந்த ஒரு மீள்குடியேற்ற திட்டம் ஒன்றையும் நாங்கள் இப்பொழுது வரைந்திருக்கின்றோம். இப்பொழுது இன்றைய தினம் இந்த மக்களை வந்து சில குடும்பங்களை சென்று அவர்களுடைய வேலைகளை பார்வையிட்டு அவர்களுடைய தேவைகளை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்கான மீள்குடியேற்ற சில பொதிகள் மீள்குடியேற்ற அமைச்சினாலும் வழங்கப்பட இருக்கின்றது. மற்றது அவர்களுக்கான இந்த கழிப்பறைகள் முதலான விஷயங்களும் செய்து கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த மீள்குடியேற்றம் செய்யப்படுகின்ற வேளையிலே பற்றை காடுகள் அளிக்கப்படும் பொழுது இந்த மக்களுடைய கிணறுகள் பல அங்கே காணப்பட்டு அந்த கிணறுகள் திருத்தப்படக்கூடிய துப்புரவு செய்யக்கூடிய கிணறுகளும் துப்புரவு செய்யப்பட்டு அந்த கிணறுகளுடைய அந்த நீர் பாவிக்கக்கூடிய ஒரு உகந்த நிலையில் இருப்பதை காண முடிகிறது. ஆனால் சில காணிகளிலே இந்த கிணறுகளை காணவில்லை என்றும் மக்கள் சொன்னார்கள். கிணறுகள் மூடப்பட்டு விட்டது. அதாவது இந்த காணி கையகப்படுத்தப்பட்ட வேளையிலே அந்த கிணறுகள் மூடப்பட்டு விட்டன. ஒருவருடைய வீடுகளுமே இங்கே இல்லை. வீடுகளுக்கு பதிலாக அந்த வீடுகளுடைய கழிவுகள், அதாவது அவருடைய கற்களும் மற்றைய கழிவுப் பொருட்களுமே காணப்படுகின்றது. மக்கள் இவற்றை இப்பொழுது துப்புரவு செய்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. எவ்வாறாயினும் 10 வருடத்தால் ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு மீண்ட மகிழ்ச்சியை இந்த மக்களுடைய மனதிலே மக்களுடைய முகங்களிலே காணுவது என்பது மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது. இந்த மக்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக மாகாணத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் என்ற வகையிலும் மத்திய மீள்குடியேற்ற அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பல்வேறு வசதிகளை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம்.